Hello friends, welcome to i3 creation. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃப்ளையர் டிசைன். ஒரு பீஸா ரெஸ்டாரண்ட்டுக்கான ஃப்ளையர் டிசைன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நான் கிரியேட் பண்ண டிசைன். இதுதான் ஃபைனல் இமேஜ். நம்ம இந்த பீஸா இமேஜஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த டிசைனை கிரியேட் பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணணும். பொதுவாக ஃப்ளையர்ஸ் அப்படின்னா 8.5 inches ஹைட்டு ஒரு 11 inches இருக்கும். அதுதான் காமன் சைஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதில் பாதி சைஸ் ஒர்க் பண்ண போகிறோம். அது 8.5 inches வித்து, ஹைட்டு 5.5 inches, ரெசல்யூஷன் 200. கலர் மோட் CMYK செலக்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா பிரிண்டிங் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறதுனால இந்த கலர் மோடு தான் வைக்கணும். ஓகே கொடுத்துறேன். அப்புறம் மார்ஜின் செட் பண்ணிக்கணும். ஒரு 4 inchஸில் 4 பக்கம் நீங்கள் மார்ஜின் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 1/4 inch கரெக்டாக ஒரு 4 பாயிண்ட் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது க்ளோன் ஸ்டாம்புக்கு கீழே இருக்கிறது பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல். ஆல்ரெடி ஒரு வுடன் பேட்டர்ன் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா அதையே நான் அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிங்கன்னா அப்ளை ஆகிடும். அப்புறம் ஃபில்டர், பிளர், காசியன் பிளர், ஒரு 2.8 பிக்சல் நான் பிளர் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். இப்போ நம்ம இமேஜஸ்லாம் ப்ளேஸ் பண்ணலாம் ஒன் பை ஒன்னாக. இப்போ ஆல்ரெடி நான் பீஸா இமேஜஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போக இந்த வெஜிடபிள்ஸ் இமேஜஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த ரைட் சைடு ஸ்லைஸ் நான் ஃபஸ்ட்டு இங்கே இந்த ஃபைலில் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் ட்ராக் பண்ணி சின்னது பண்ணிடுறேன். அதே மாதிரி அடுத்த இமேஜ், 2 இமேஜையும் ஒன்றா நான் உள்ளே கொண்டு வந்துட்டேன். இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. டிசைன் பண்ணுறது நம்ம க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது. இப்போது இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 3 ஸ்லைஸையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி லெஃப்ட் சைடு கார்னரில் ஒதுக்கி வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக இந்த சில்லி இமேஜ் இங்கே கொண்டு வந்துட்டேன். இதை பெருசு பண்ணி கரெக்டாக இங்கே டாப்பில் வைக்கணும். நீங்கள் எந்த சைடு கூட வைக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். டொமேட்டோ இமேஜ் இங்கே வைக்கிறேன். அடுத்து அதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த இடத்துல சின்னது பண்ணி வச்சிடலாம். லீஃப், இந்த மஷ்ரூம் இமேஜஸ்லாம் நான் செலக்ட் பண்ணிட்டேன். மொத்தமாக இந்த இமேஜில் ட்ராக் பண்ணி கொண்டு வந்துட்டு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே கொண்டு வந்துடுறேன். இந்த மஷ்ரூம் இமேஜ் இங்கே கொண்டு போயிடுறேன். லீஃப் இமேஜ் இந்த பீஸா இமேஜ் கீழே வர்ற மாதிரி இருக்கணும். இதை ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஓவராலாக இமேஜஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு இமேஜ் மட்டும் ரைட் சைடில் வைக்கணும். இப்போ இந்த ஃபுல் பீஸா இமேஜை ரைட் சைடில் கொண்டு வந்து வைக்கணும். அது கொஞ்சம் சின்னது பண்ணி கிராப் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்கள் மார்க்கெட் டூல் அப்ளை பண்ணணும். மார்க்கெட் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ட்ராக் பண்ணிவிட்டு இந்த பீஸாவில் சென்டரில் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுங்க. டீசெலக்ட் பண்ணிவிட்டு இதை ஃபிலிப் ஹரிசாண்டல் கொடுத்து ரைட் சைடில் வச்சுருங்க. ஓகே, இப்போ ஓவராலாக இமேஜஸ்லாம் கொண்டு வந்தாச்சு. இதுக்கு ஒரு டிராப் ஷேடை கொடுக்கலாம். இப்போ இந்த ஒரு ஸ்லைஸுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். டிராப் ஷேடோ சைஸ் ஒரு 5 கொடுக்கலாம். ஸ்ப்ரெட் ஒரு 6% இல்லாட்டி 7 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஒப்பேசிட்டி 75%. ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இதே டிராப் ஷேடோ எஃபெக்டை எல்லா இமேஜுக்கும் ட்ராக் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லேயர் ஸ்டைல் ஐக்கனை ட்ராக் பண்ணி கொண்டு வாங்க. எல்லாத்துக்கும் ஈவனாக அதே லேயர் ஸ்டைல் அப்ளை ஆகிடும். இப்போ இந்த டொமேட்டோ, சில்லி எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிடும். ரைட் சைடில் இருக்க இமேஜுக்கும் அதே எஃபெக்ட் வந்துடும். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம
லெட்டர்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த டபுள் த ஃபன் அந்த ஸ்லோகனை தான் ஆட் பண்ண போகிறோம். லெட்டர் ஆட் பண்ணுறதுக்கு T ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் டூல் ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து அதை டைப் பண்ணுறேன். டபுள் த ஃபன் ஆன் எவ்வரி டெலிவரிங்கிறது கீழே வந்துடணும். ரைட் சைடு கொண்டு வந்துட்டு 4-5 ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். நல்லா ரைட் சைடு கார்னர் கொண்டு வந்துடுங்க. இப்போ ஃபாண்ட் ஒரு 25 வைக்கலாம். 25 வச்சுட்டு கலர் ஒயிட் செலக்ட் பண்ணிக்கிறது பெட்டர். பேக்ரவுண்டுக்கு அப்போ தான் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு சின்னதாக ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துடலாம். ரெட் கலர் ஸ்ட்ரோக். 3 பாயிண்ட் பொசிஷன் அவுட் சைடு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே, இந்த ஸ்லோகன் ரெடி. நெக்ஸ்ட், பை ஒன் பீஸா கெட் ஒன் ஃப்ரீ. இந்த லெட்டர்ஸை நம்ம டைப் பண்ணணும். டைப்பிங் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு பை ஒன் பீஸா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டு நான் வந்து ஃபாண்ட் ஸ்டென்டிகா அப்படிங்கிற ஃபாண்ட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு. அதையே நீங்கள் இங்கே இந்த பை ஒன் பீஸா அப்படிங்கிற லெட்டர்ஸ்க்கு வந்து ஸ்டென்டிகா ஃபாண்ட்டை அப்ளை பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்மால் கேப்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஸ்டைலிஷாக தெரியும். ஃபாண்ட் சைஸ் ஒரு 32 அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, பை ஒன் பீஸான்னு நம்ம டைப் பண்ணிவிட்டோம். அடுத்து கெட் ஒன் அப்படிங்கிறது தனி லைன்லேயும் ஃப்ரீ அப்படிங்கிறது தனி லைன்லையும் அடிக்கணும். ஸோ ஃப்ரீ அப்படிங்கிற வேர்ட் மட்டும் கொஞ்சம் பெருசாக அடிக்கணும். அப்போ தான் வந்து ஹைலைட்டடாக தெரியும். இப்போ இதுக்கான ஃபாண்ட் சைஸ் ஒரு 40 வச்சிடலாம். ஓகே, இந்த ஃப்ரீ அப்படிங்கிற வேர்டுக்குள்ள சின்னதாக ஒரு கலர் எஃபெக்ட் கொடுக்கலாம். பாக்ஸில் ரெட் கலர் பாக்ஸில் மார்க்கெட் டூல் யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இந்த ரெட் கலர் செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிடுங்க. இந்த ஃப்ரீங்கிற வேர்டு கீழே அதை கொண்டு வந்துடலாம். இப்போது சின்னதாக ஒரு ஆரோ மாதிரி ஷேப் டூல் வச்சு க்ரியேட் பண்ணணும். ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப் டூலை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு இதே ரெட் கலர் ஃபில் பண்ணணும். ஷேப் டூல் யூஸ் பண்ணுற டெக்னிக்கெலாம் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு சின்னதாக கரெக்டாக ஏரோ மாதிரி வச்சுட்டு இந்த பாக்ஸ் லேயரையும் இதையும் செலக்ட் பண்ணி மெர்ஜ் லேயர் கொடுத்துருங்க. இப்போ ஒரே லேயராக வந்துடும். இதுக்கு மேலே சின்னதாக ஒரு அஸ்ட்ரிக் சிம்பிள் ஒன்று கொடுக்கணும். இப்போது டெக்ஸ்ட் டூல் T செலக்ட் பண்ணிவிட்டு அஸ்ட்ரிக், அதாவது 8ஆம் நம்பர் கீக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்டார் மாதிரி இருக்கிறத கொடுத்துட்டு கலர் மாற்றிக்கலாம் ஒயிட்டு. ஓகே, இப்போ இந்த இடத்துல இதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அஸ்ட்ரிக் சிம்பிள் அப்படிங்கிறது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஒரு ஆஃபருக்கான வேலிடிட்டி, இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த அஸ்ட்ரிக் சிம்பிளை இங்கே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ இதை செலக்ட் பண்ணி அஸ்ட்ரிக் சிம்பிளை டூப்ளிகேட் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுறேன். இப்போ இந்த ஆஃபருக்கான வேலிடிட்டி என்ன அப்படிங்கிறத இங்கே டைப் பண்ணிக்கலாம். டைப் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு வேலிட் ஆஃபர் வேலிட் அப் டு அப்படின்னு டைப் பண்ணணும். அப் டு December 30 இந்த வேர்டிங்ஸை டைப் பண்ணி ஃபாண்ட் சைஸ் ஒரு 15 வச்சுட்டு இந்த அஸ்ட்ரிக் சிம்பிள் பக்கத்தில் மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதை மறக்காமல் டைப் பண்ணணும். இந்த அஸ்ட்ரிக் சிம்பிளை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சுருங்க. ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். அதுக்கு வந்து ஒரு மார்க்கெட் டூல் யூஸ் பண்ணி சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணணும். அதுக்கு எல்லோ கலர் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லோ கலர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அந்த இமேஜை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி.
இப்போ இந்த இடத்துல வந்து ஆர்டர் நவ் அப்படின்னு டைப் பண்ணணும். ஆர்டர் நவ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அது கலர் ஒயிட் கலர் மாற்றிக்கிறது பெட்டர். ஓகே, இதை கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுட்டு இந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் இப்படி கொண்டு வந்து வச்சிடலாம். இப்போ இந்த பாக்ஸில் வந்து கான்டாக்ட் டீட்டெயில், வெப்சைட் அட்ரஸ் அதெல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ இந்த ஆர்டர் நவ் அப்படிங்கிறது வந்து ஸ்டென்டிகா ஃபாண்ட்டில் தான் இருக்குது. அதே ஃபாண்ட்டை யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் வேறு எந்த ஃபாண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கால் அப்படின்னு கொடுத்துட்டு நம்பர் நான் ஜஸ்ட்டு வந்து காமனாக ஒரு நம்பர் டைப் பண்ணுறேன். இப்போது இதுக்கான கலர் வந்து ரெட் கலர் கொடுத்துடலாம். கால் அப்படிங்கிற ரெட் கலர் கொடுத்துட்டு ஃபாண்ட்டு சைஸ் ஒரு 20 வைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி நம்பர் வந்து ரெட் கலரில் கொடுத்துடலாம். ஜஸ்ட் நம்பர் வந்து 1 2 3 டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த நம்பரோ ப்ராப்பராக அந்த நம்பரை டைப் பண்ணுங்கள். இதை வச்ச பிறகு இப்போது இந்த கால் அப்படிங்கிறது வந்து ஒரு 15 வச்சிடலாம். இந்த கால் அப்படிங்கிற லெட்டர்ஸுக்கும் 15 அதாவது ஈக்குவலாக, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். இல்லாட்டி நம்பரை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணி நீங்கள் வைக்கலாம், ஒரு 3 பாயிண்ட் மட்டும் அதிகப்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ வந்து வெப்சைட் அட்ரஸுக்கு லாகின் டு அப்படின்னு கொடுத்து லாகின் கீழே வந்து அது கம்பெனி நேம் ப்ளஸ் www அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். pizzaboys.in. இந்த ஃபாண்ட் 15 இருக்குது சைஸ், இது ஓகே. இப்போ இதை வந்து ஸ்மால் கேப்ஸாக மாற்றிக்கலாம், இல்லாட்டி அப்படியே கூட நீங்கள் விட்டுறலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு சில ஃபாண்ட்டு யூஸ் பண்ணும்போது சின்ன ப்ராப்ளங்கள் வரலாம், அதை நீங்கள் பார்த்து ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ சோஷியல் மீடியா ஐக்கான்ஸ் வைக்கணும். இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி இந்த சாம்பிள் இமேஜில் யூஸ் பண்ணியிருக்கிறது இங்கே ட்ராக் பண்ணி கொண்டு வர்றேன். இது ட்விட்டர், அடுத்து ஃபேஸ்புக், அடுத்து இன்ஸ்டாகிராம். இந்த இமேஜை சின்ன ஐக்கானை கொண்டு வந்து இங்கே வச்சுருங்க. ஓகே, ஓவராலாக கான்டாக்ட் டீட்டெயிலாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சென்டரில் வந்து இந்த பீஸா பாய்ஸ் அப்படிங்கிறத பெருசாக வைக்கணும். அதுக்கான ஸ்பேஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த பை ஒன் கெட் ஒன் இதெல்லாம் மேலே கொண்டு போயிட்டால் கொஞ்சம் நமக்கு ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த எல்லோ பாக்ஸையும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைல் வந்து நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஆர்டர் நவ் இதுக்கெலாம் வந்து டிராப் சைடு எஃபெக்ட் கொடுக்காமல் இருக்கும், அதை நம்ம வந்து ஃபைனலாக கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சின்ன எஃபெக்ட், இந்த எல்லோ பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு நியூ லேயர் கிளிக் பண்ணுங்கள். ஷேப் டூல் யூஸ் பண்ணி இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைப்டு ஏரோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எல்லோ பாக்ஸில் கரெக்டாக ட்ரா பண்ணுங்கள். கண்ட்ரோல் என்டர் கொடுத்து ஒயிட் ஃபில் பண்ணிக்கங்க. கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இந்த பாக்ஸுக்கு ஈவனாக வச்சுக்கோங்க. இந்த ஒயிட்டில் ஃபில் பண்ண லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எல்லோ லேயரை செலக்ட் பண்ணி டெலீட் கொடுங்க. இப்போ டீசெலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் லேயரை ஹைட் பண்ணிடுங்க. ஒரு சின்ன ஸ்டைலிஷான ஒரு டிசைன் வந்திருக்கும், இது இங்கே அப்படியே விட்டுலாம். இப்போ நம்ம வந்து டிராப் ஷேடை கொடுக்கணும். இந்த பை ஒன் பீஸா இதுக்கு ஒரு டிராப் ஷேடை கொடுத்துடலாம். ஆல்ரெடி இருக்குது, அப்படியே செலக்ட் பண்ணி கொடுத்துட்றேன். டிஸ்டன்ஸ் மட்டும் ஒரு 7 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து கெட் ஒன் அதுக்கு அதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுடலாம். அப்புறம் இந்த ஆர்டர் நவ் அப்படிங்கிறதுக்கு இந்த லேயர் ஸ்டைலை காப்பி பண்ணி இந்த இதில் பேஸ்ட் பண்ணிடலாம், லேயர் ஸ்டைலை. ஓகே, இப்போ இந்த வேலிடிட்டி அதுக்கும் வந்து இதே லேயர் ஸ்டைல் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக இந்த பீஸா பாய்ஸ் அப்படிங்கிற லெட்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக வைக்கணும், அதுக்கு இதே ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பீஸா பாய்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு தனி லேயரில் நம்ம வந்து டைப் பண்ணோம்.
பாய்ஸ் ஓவராலாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபைனல் இமேஜ் இது தான். இப்போ நம்ம இப்படி தான் வந்து ஒரு ஃப்ளையர் டிசைன் பண்ணணும். இந்த இமேஜஸ்லாம் ஸ்டாக் இமேஜஸில் வெப்சைட்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். நீங்கள் இதே மாதிரி க்ரியேட்டிவாக உங்களோட ஸ்டைலில் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.